ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் எபிசோடில் விஜயும் காவேரியும் கையை பிடிச்சின்னு பந்தாவாக நடந்து வராங்க. அதை பார்த்த வெண்ணிலாவும் ராகினியும் வயிறு எறிகிறாங்க. எப்படி விஜய் வெளியே வந்தான்னு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு கத்தரா, யார் பேரை கூப்பிட்ற, என் பேரை விஜய்ன்னு கூப்பிட்ற தகுதியே கிடையாது, என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் என் பேரை சொல்லணும்னு சொல்லிட்டு நல்லா கையை பிடிக்கிறாரு. வெண்ணிலா காவேரின்றா, என்ன காவேரின்ற, என் புருஷன் சுதந்திரமாக முடிவு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் தான் வேணும்னு சுதந்திரமாக முடிவு எடுத்துட்டாரு. இனி யாருக்காகவும் எதுக்காகவும் என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் புருஷன் கூட தான் நான் இருப்பேன், என் கூட தான் என் புருஷன் இருப்பார், நீ உன் வேலையை பார்த்துன்னு போடின்னு நக்கலாக பதில் சொல்கிறா வெண்ணிலாவுக்கு. வெண்ணிலா அங்கே ரொம்ப சன்னாயிட்டு அவங்க மாமாவும் பசுபதி எல்லாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தா கிட்ட விஜயும் காவேரி கூட்டின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட விருப்பப்படி நான் கூட்டிகின்னு வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதான் அவர் ரூமில் அவர் தங்கிடுறாரு. காவேரி உள்ளே போகிறா. என்னடி உள்ள லேட்னா வேலை இருந்ததுமான்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. விடிஞ்சதும் விஜய் போய் நிற்கிறாரு. காவேரி என் கூட அனுப்ப என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், வெண்ணிலா தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தா, வெண்ணிலா நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்னதும் அந்த அம்மா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் நிவின் குமரன் எல்லாருமே வந்து கங்காலாம் வந்து விஜய் காவேரிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த சாரதாம்மா மட்டும் தான் தனியாக நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி உங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஒத்து வராங்க. நம்ம விஜய் காவேரியை கூட்டின்னு வீட்டுக்கு கிளம்ப போகிறாரு. அடுத்ததான் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.